30 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த தீவிரவாதிகள் 3 பேரை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் சிறப்பாக செயல்பட்டு கைது செய்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரம் என்ன? 1995 முதல் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டுகளை வெடிக்க வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்ட பயங்கரவாதியான நாகூரை சார்ந்த அபுபக்கர் சித்திக் என்பவரும் அவருடன் நட்புவாக இருந்த திருநெல்வேலியைச் சேர்ந்த அகமது அலி என்பவரும் கைது செய்யப்பட்டு அவர்களை நீதிமன்ற காவலில் தற்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய நுண்ணறிவு பிரிவின் இயங்கக்கூடிய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் என்கின்ற அமைப்பு தற்பொழுது அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவிலே 2023 ஆண்டில் தீவிரவாத எதிர்ப்பு பணிகளில் தனி கவனம் செலுத்துவதற்காக நுண்ணறிவு பிரிவுக்கு கீழே ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் என்கின்ற அமைப்பு புதிதாக உருவாக்கப்பட்டது எனவும், கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ்நாடு காவல்துறை, மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகள், அருகில் இருக்கக்கூடிய மாநில காவல்துறையினர் என யாருக்கும் பிடிபடாமல் இருந்த அபுபக்கர் சித்திக் உள்ளிட்ட 3 முக்கிய தீவிரவாதிகளை அண்மையில் நம்முடைய ஏடிஎஸ் படையினர் சிறப்பாக செயல்பட்டு கைது செய்தார் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.